காலத்திலே அன்றன்றுள்ள பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக ஒரு புறா குஞ்சையோ ஒரு ஆட்டுக்குட்டியையோ ஆட்டுக்கடாவையோ காளையையோ பலியிட வேண்டும். அப்படியானால் இந்த நாட்களில் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் எத்தனை புறா குஞ்சுகள் வேணும், எத்தனை ஆட்டுக்குட்டிகள் வேணும், எத்தனை போதாது. அதை ஆண்டவர் தெரிஞ்சிருந்ததுனால தான் அவருடைய ஒரே குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே நிவாரண பலினா ஒருபோது இனிமேல் ரத்தம் சிந்துதல் இல்லை. இந்த ரத்தம் மட்டும்தான் அந்த பெரிய ஜீவன்றது ரத்தத்தில் இருக்குது. காலையில் ஒரு சபையில் சகோதரன் மெசேஜ் கொடுக்கும்பொழுது அந்த ரத்தம் தான் உயிர்னு சொல்லிட்டு வேதத்திலே இருக்கிறது. அதுபோல் அந்த ரத்தம் சிந்துதல் மட்டும்தான் நமக்கு நிவாரண பலி, பரிபூரண விடுதலையை தரும். அந்த விடுதலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாங்கி தந்துட்டார். அதனால யாரும் துக்கமுகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமாக அவரை ஆராதிக்கலாம். சந்தோஷமாக இந்த உலகத்திலே ஆண்டவர் தந்த நாட்களே அவருக்காக ஏதாகிலும் செய்யும்படியா இந்த வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலே போதைப் பொருட்களுக்கும் மதுக்கும் அடிமையாகி தன்னுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிமிடத்திலும் ஏதாவது ஒன்றையாலும் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது முதற்கொண்டு அவர்களை நம்முடைய பக்கமே நீ ஆயத்தப்படு, உன்னோடு ஒரு கூட்டம் ஆத்மாக்களை ஆயத்தப்படுத்துன்னு ஆண்டவர் நமக்கு சொன்னார் இல்லையா? அறுவடையோ மிகுதி, அறுக்கிறதற்கு ஆட்களோ யாரை நான் அனுப்புவேன், என்னை அனுப்பும்னு சொல்லுவோம். என்னை அனுப்புவோம், ஏதாகிலும் செய்ய ஆண்டவர் நம்மளை அழைத்ததுனால தான் இங்கே கொண்டு வச்சிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். அந்த ஒரு சிலராக நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்வோம். ஒரு பாடலை பாடி அடுத்த பகுதிக்கு சிலுவை ஓர் புனித சின்னம், சிலுவை ஓர் புனித சின்னம், ஜெகத்தே ரட்சகனேசு மரித்துயிர் தெழுந்த சிலுவை ஓர் புனித சின்னம். பாப்பா நிரி நீ நிரி பாப்பா பனி பா பாதக பாதனி தனித பாப்பாரி நிரி பா பாப்பாரி நிரி பாப்பா. கல்வாரியில் முளைத்து ககனம் வரை களைத்து எல்லா தீக்கும் நிலைத்து இகபரத்தை இணைத்து, கல்வாரியில் முளைத்து ககனம் வரை களைத்து எல்லா தீக்கும் நிலைத்து இகபரத்தை இணைத்து, எல்லாரை செல்வராக்கும் பொல்லோரை நல்லோராக்கும், எல்லாரை செல்வராக்கும் பொல்லோரை நல்லோராக்கும், நல்லாயன் இயேசு சுவாமி தோடு சுமந்து சென்ற சிலுவை ஓர் புனித சின்னம், ஜெகத்தே ரட்சகனேசு மரித்துயிர் தெழுந்த சிலுவை ஓர் புனித சின்னம். அலகை சீரமுடைக்க அகத்தை நிலை வழிக்க பல மயல்கள் அகற்ற பவக்கடலை கடக்க, அலகை சீரமுடைக்க அகத்தை நிலை வழிக்க பல மயல்கள் அகற்ற பவக்கடலை கடக்க, உலகில் உயிர்களோங்க உன்னத வாழ்வு பெற, உலகில் உயிர்களோங்க உன்னத வாழ்வு பெற, பரகூல மனிதரும் பறித்து பின்போடு நின்ற சிலுவை ஓர் புனித சின்னம், சிலுவை ஓர் புனித சின்னம், ஜெகத்தே ரட்சகனேசு மரித்துயிர் தெழுந்த சிலுவை ஓர் புனித சின்னம். யூதத்திடரலான இயேசுநாத சிலுவை கிரேக்க ஞானியருக்கு பைத்தியமா சிலுவை, யூதத்திடரலான இயேசுநாத சிலுவை கிரேக்க ஞானியருக்கு பைத்தியமா சிலுவை.
ஹல்லேலூயா. ஆண்டவர் சுமந்த சிலுவை வந்து நமக்கு என்ன உலக பிரகாரமாக எல்லாரும் சொல்லுவாங்க, இது ஒரு போற சிலுவை, ஈன சிலுவை, கொடிய சிலுவை, அது ஒரு சாபத்தீடான சிலுவைன்னு உலக மனிதர்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் நமக்கு எது அது ஒரு விசுவாசத்தை, ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலையை தந்த ஒரு அடையாளத்தின் சின்னம் சிலுவை. அதான் இந்த பாட்டில் பார்த்தோம். அருணாதரனே இயேசு கிறிஸ்து நமக்காக அவரையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ரட்சிப்பையும் விடுதலையும் நமக்கு தந்திருக்கிறார். இங்கே நிறைய சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இதுவரையிலும் போன எந்த ஊழியத்துலேயுமே அந்த திருச்சபையின் பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து எல்லாரும் வந்து ஸ்டேஜ் ஃபியர் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் என்னுடைய மக்களும் பேசிக்கொண்டது பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், எந்த ஒரு பிள்ளைக்குமே வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டேஜில் வந்து நிற்கும் போது ஒரு ஷிவரிங் இருக்கும் இல்லையா, அது யாருக்குமே இல்லை. அப்படின்னா அந்த போதகர், அந்த திருச்சபையின் தகப்பனார் வந்து அந்த வாய்ப்பை கொடுத்து அந்த பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொரு முகங்களையும் பார்க்கும்போது எங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து பரிமாறிக்கொண்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னும் அதிகமாக பலப்படணும். ஒவ்வொரு நாளும் வந்து வேதத்தின் வசனங்களை வாசித்து ஆண்டவர் நமக்கு தந்த மீட்பை வந்து நம்ம அநேகருக்கு எடுத்து சொல்லணும். நாம் பெற்றது என்னோட இருக்கட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா. சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, ஏற்பத்தே இது வானத்தின் வாசல், வானத்தின் வாசல், ஏற்பத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு வரம்பு வாயென்கிறே, உழைப்போர் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு வரம்பு வாயென்கிறே, பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், ஏசையா இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும்
அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏற்பட்டே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரைக்கும் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரைக்கும் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏற்பட்டே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏற்பட்டே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹalleluya ஹalleluya. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வடிந்திடுதே. இந்த மீட்பர் இயேசுவதோ. இந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வடிந்திடுதே. இந்த மீட்பர் இயேசுவதோ. இந்த மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட. திருக்கோலம் நின்றனையா. ஒரு குலைந்து சென்றனரே. திருக்கோலம் நின்றனையா. ஒரு குலைந்து சென்றனரே. ஒரு குலைந்து சென்றனரே.
நேரத்தில் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியா நம்முடைய வேண்டுதல்களை இந்த இடத்துல வந்திருக்கிறதுக்கு ஒவ்வொரு நோக்கம் உண்டு இல்லையா? சும்மா யாரும் வர மாட்டோம். ஆண்டவர் நம்மை நேசத்திற்காக, அவர் நம்மை வழி நடத்தின நேயத்துக்காக, நம்மை பாதுகாத்த கிருபைகளுக்காக, நம்மை வைத்த தயவை எண்ணி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அதை நினைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தும்படியாய், துதிபலிகளை ஏறெடுக்கும்படியாய், இந்த நாளிலும் நம்மை நிலைநிறுத்தின கிருபைக்காக அவரை நன்றியோடு துதிப்போம். உள்ளத்தின் ஆழத்துக்கு சின்ன பிள்ளைங்க வரைக்கும் ஏசப்பா கிட்ட கேட்கணும், சரியா? நல்ல ஞானம் தாங்க ஏசப்பா, நல்ல ட்ரெஸ் தாங்க ஏசப்பா, நல்ல கல்வி தாங்க. யார் யார் என்னென்ன உங்களுக்கு என்ன வேணும்னு விருப்பமோ இந்த நாளில் ஏசப்பா நமக்காக விடுதலையை வாங்கி தந்திருக்கிறார் இல்லையா? நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947. அதை எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறோம். அதை மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைக்கும் கிறிஸ்து பிளஸ் அவள், கிறிஸ்து பிளஸ் அவன், கிறிஸ்து நம்மோடு இருப்பதனால நம்ம கிறிஸ்தவர்கள். மற்ற புறஜாதிகள் நம்ம புறஜாதிகளாக இருந்தும் அவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டதற்காக இந்த நாளில் அவருடைய பிள்ளைகள் அப்பான்னு கூப்பிடுற உத்திரசுவிகாரத்தின் பரிசுத்த வல்லமே நமக்கு மட்டும்தான் தந்திருக்கிறார். அதனால எல்லா பிள்ளைகளும் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேண்டுமோ ஏசப்பா கிட்ட இப்போ கேளுங்க. நம்முடைய கண்ணீர், ஒரு துள்ளி கண்ணீரை இந்த நேரத்தில் நீங்கள் இந்த சமூகத்தில் சிந்துவீங்கன்னு சொன்னால் அவருடைய துருத்தியில் வைத்து உங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை மறைந்தவராய் நமக்கு நித்திய பலனையும் கொடுப்பார். இல்லை, நமக்கு சுகம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், என்னென்ன தேவைகள் இந்த இடத்துல என்னென்ன தேவைகளோடு வந்திருப்பீங்களா? உங்களுக்கு கடனா, நமக்கு வியாதியா, மனுஷன்கிட்ட சொல்ல முடியாது, எல்லாவற்றையும் சொல்ல முடியாது, தன் பெற்ற தாயிடத்துல சொல்ல முடியாது, கூட உள்ள நண்பர்களிடத்துல சொல்ல முடியாது. ஆனால் ஏசப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம். எல்லாரும் இங்கே கவனிங்கம்மா, ஏசப்பான்னு கூப்பிடுங்க, சரியா? ஒரு பாடலை பாடும் பொழுதே பாடியே நம்ம ஆராதிப்போம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை
பதில் செய்வேனோ ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு என் தாயும் நண்பர்கள் தழுகையில் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே பெற்ற என் தாயும் நண்பர்கள் தழுகையில் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை வளர்த்தீரின் வளமாக உன்னாம மகிமைக்காக வளர்த்தீர் வளமாக உன்னாம மகிமைக்காக நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன் இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே சொந்த ரத்தம் நல்கியாம் மகிமையை பலியாக்கினீர் சொந்த ரத்தம் நல்கியாம் மகிமையை பலியாக்கினீர் நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர் நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன்
சொல்லி பாருங்க. கண்ணீரை நிச்சயமாகவே அதற்குரிய பலனை நிச்சயமாக தருவார். எந்த நோக்கம் இருந்தாலும் உண்மை மனதுடன் பெத்த என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே பெத்த என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழுதீர் செல்ல பெயரை நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் செல்ல பெயரை வளர்த்தீர் வளமாக உம் நாம மகிமைக்காக வளர்த்தீர் வளமாக உம் நாம மகிமைக்காக நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிறோம் எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவருக்கு நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிறோம் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஹalleluya, ஹalleluya. நீங்க யார் யார் என்னென்ன கேட்டீங்களோ நடக்காது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கடைசி தருவாயில வந்திருந்து இந்த நேரத்துல கேட்ட எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நீங்கள் சாட்சி சொல்ல முடியாது. அவருடைய பலிபீடத்துல நின்று அவரை மகிமைப்படுத்த முடியாது. நிச்சயமாகவே அவர் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கடவுளை மகிமைப்படுத்துவார். உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இல்லையா? எல்லாரும் சத்தமாய் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சத்தமாய் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். எல்லா மகிமையும் எல்லா துதியும் எல்லா கனமும் அவர் ஒருவருக்கே உண்டாகும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். நாம் அப்படி இருக்காரோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய பாஸ்டர் தாமோதரன் ஐயா அவர்கள் நல்ல உள்ளம் படைத்தவர். ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நல்ல உள்ளம் இருக்கார். அவரிடத்துல ஒரு நல்ல உள்ளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். ஆண்டவர் அங்கே மகத்தான காரியங்களை செய்தார். பேராய் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்களும் நானும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போனோம். அங்கே ஐயாவும் பேசினாங்க, நானும் பேசினேன். அவர் கூட்டிகிட்டு போனார், எங்களை அறிமுகப்படுத்தினார். அங்கே 70 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அப்படி நம்மளை ஊழியத்தில் உற்சாகப்படுத்தி அநேக இடத்துல அவர் பயன்படுத்தி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நான் அவரை கூப்பிட்டு போனேன். கன்னியாகுமரியில் சோத்ராம் அழகிய மண்டபத்தில் 2 சர்ச்சில் அவரும் நானும் ஊழியம் செய்திருக்கிறோம். எங்கள் ஊர் சாத்தான்குளத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். அவர் அங்கே ஊழியம் செய்திருக்கிறார். ஊழியர்கள் மத்தியில் ஆசிரியத்தில் ஊழியம் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 65 68 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு. சோர்வை காட்டிக்கிட மாட்டேன். இல்லை, ஆண்டவருக்காக ஓடுகிறவர். அவர் தான் நம்ம ஐயாவை அறிமுகப்படுத்தினார். அவரை பற்றி ஒரு சில வார்த்தையை சொல்லி ஒரு 2-3 நிமிஷத்தில் உங்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவங்க பையங்க 3 பேரும் பாஸ்டர் தான். 3 பேரும் ஊழியம் செய்கிறாங்க. 3 பேரும் சபை வச்சுருக்குறாங்க. அவங்க வீட்டை சபையாக மாற்றிட்டாங்க. கடந்த நாட்களில் அவங்க துணைவியார் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. நாங்கள் பார்க்க போனோம். பாருங்கள், அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் குடும்பத்தோடு இருப்பார். மற்றபடி ஊழியத்தில் தான் இருப்பார். இல்லையா? அவர் சில வார்த்தைகளை சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்காக ஜெபிப்பாங்க. எல்லாரும் கரங்களையும் தட்டி கர்த்தருக்கு. ஹல்லேலூயா.
காலையில் ஐயா சொல்லுங்களா ஓரளவு நான் ரொம்ப நம்ம அந்த அளவுக்கு இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறான்னா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை தருவேன் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறார். அதனால் ஊழியத்துக்காக நம்ம எதாவது கேட்டோன்னா கர்த்தர் அதை என்ன பண்ணார், வாய்க்கை செய்வார். ஐயா அவர்களே, டேனியலே அவர்கள் தனி மனிதனாக இன்னும் திருமணம் ஆகலை. அவங்க சகோதரி தான் அவங்க இங்கே ஒர்ஷிப் பண்ணால அவங்களுடைய சகோதரி, அவங்களுடைய மகன், அவங்களுடைய கணவர் இருக்கிறாரு, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதனால் இவர் தனிமையாக தான் ஊழியம் செய்து எல்லாரையும் கூட்டிட்டு போய் குடும்பமாக ஊழியம் செய்து வருகிறார். அவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார், என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் சபைகளுக்கு இது மாதிரி போய் பார்த்து அவருடைய நிலைமையை அறிந்து அதில் யாராவது நலிவுற்றவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கெல்லாம் உதவக்காரங்களாக இருக்க வேண்டும் சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதை இப்போ சொல்லிட்டா தாம்பூரையா சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, ஆனால் அவருடைய நல்ல உள்ளங்களோடு எங்கள் உள்ளமும் கலந்து இருக்கிறது. என்னுடைய பேர் டேனியல் தாமோதரன், அவரும் அதில் டேனியலாக இருக்கிறார். அதில் 2 உள்ளங்களும் ஒன்றா கலந்துருக்கனாலே பிஷப்பை அவர்கள் ஏதோ ஒரு மீட்டிங்கு திடீர்னு தான் சொன்னார், வெள்ளிக்கிழமை யாராவது ஒரு ஊழியக்காரர்கள் ஏற்படுத்தினார் சொன்னார். அந்த நாளிலும் அவரை அணுகின போது அவர் இந்த நாளிலே அம்பத்தூர் ஆவடி பக்கம் போய் ஒரு செய்தி கொடுத்துட்டு வருகிறேன் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்தார். அதன்படி அவங்களும் நானும் டைமை கரெக்டாக பிக்கப் பண்ணுவோம். 6 மணிக்கு இங்கே நிற்கணுன்னா பொத்தையில் 6 மணிக்கு நிற்பேன், அவரும் 6 மணிக்கு வந்துடுவார். பெருங்கத்தூரில் 6 மணிக்கு நிற்பேன்னு சொன்னேன். கரெக்டாக ஒரு நிமிஷம் கூட இல்லை, 6 மணி கரெக்டாக வந்துட்டார். சொன்ன நேரத்துக்கு வந்துட்டார். சொன்ன நேரத்தை அவர் கடைப்பிடிப்பார், உங்களை உற்சாகப்படுத்தார். ஒரு 2 சரணங்களை பாடி அப்படியே ஐயா அவர்களை கருத்தை கொடுப்போம். ஏனென்றால் அவர்களுக்காக தான் அந்த இடத்துல மீட்டிங் வச்சுருக்கோம். ஆனால் அந்த நேரத்தை நான் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு பாடலை இந்த நாளிலும் சிலுவை தியானத்தை குறித்து நம்ம எல்லாரும் காலையிலேருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இப்போதும் கேட்க போகிறோம். அதனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு 2 சரணங்களை பாடி ஐயா அவர்களை கொடுத்து விடுகிறேன். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பிய சோவண்டை வா, நம்பிய சோவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பிய சோவண்டை வா, நம்பிய சோவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, காணா நிலையான சந்தோஷம் பூவின் கத்தாவின் நண்பனை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பிய சோவண்டை வா, நம்பிய சோவண்டை வா. அல்லேலூயா. இந்த நாளிலே இயேசுவை நம்பி இந்த நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மளை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. இந்த நாளில் உங்கள் மத்தியில் நல்ல ஒரு செய்தியை கொடுத்து வந்திருக்கிற சகோதரி இந்த நாளிலே அவருடைய கருத்தில் கொண்டு பிஷப் அவரை வாழ்த்தி நாளில் அவரை வரவேற்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயாவுக்கு ஒரு சால்வை அணிவித்து கனப்படுத்தும்படியாக நம்முடைய பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் இந்த நேரத்தில் முன் வருகிறாங்க. ஐயா அவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நோட்டீஸ் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிடைக்காட்டாலும் உங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் வந்திருக்கும். குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த வாட்ஸ்அப்பில் இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே ஒரு வார்த்தை இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். எடுத்தவங்க வாசிக்கலாம். நம்ம இப்போ செய்தி கேட்க போகிறோம். ஐயா தான் செய்தி கொடுக்க போகிறாங்க. நாம் பாவங்களுக்கு சாக வேண்டும், நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். அவர் தாமே
சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவை மேல சுமந்தார். அவருடைய அல்லேலூயா. தழும்புகளால் அப்படி அதுல அந்த சிலுவையில அவர் நமக்காகப்பட்ட காயத்தின் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். எல்லாரும் கரங்களை மேம்படுவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவை நம்ம பாவத்திலிருந்து விடுதலை செய்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே தேவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார், நீதியின்படி வாழ வைக்கிறார். அது மாத்திரமல்ல, சோத்திரம் சுகமாய் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுகம் நமக்கு ரொம்ப தேவை. சுகமாய் கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காணிக்கை எடுத்துடலாம் ஐயா. சரி, இப்போ நம்ம காணிக்கை எடுத்துடலாம். எல்லாரும் எழுந்து ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்காக காணிக்கை. நானும் பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்டுட்டேன். குரூப்பாக கிட்டத்தட்ட 7 குரூப்பு பாட்டு பாடிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் பாட்டு பாடணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் காணிக்கை எடுத்துருவோம். எல்லாரும் எழுந்து நின்று சிலுவையிலே வெற்றி தந்தார் ஸ்தோத்திரம், சிலுவையிலே ஜெயம் தந்தார் ஸ்தோத்திரம், சிலுவையிலே வெற்றி தந்தார் ஸ்தோத்திரம், சிலுவையிலே ஜெயம் தந்தார் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, துதிபலி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, துதிபலி செலுத்துங்க. சிலுவையிலே வெற்றி தந்தார் ஸ்தோத்திரம், சிலுவையிலே ஜெயம் தந்தார் ஸ்தோத்திரம், சிலுவையில் வெற்றி தந்தார் ஸ்தோத்திரம், சிலுவையிலே ஜெயம் தந்தார் ஸ்தோத்திரம், சிலுவையினால் சமாதானம் ஸ்தோத்திரம், சிலுவையினால் மனமகிழ்ச்சி ஸ்தோத்திரம், சிலுவையினால் சமாதானம் ஸ்தோத்திரம், சிலுவையினால் மனமகிழ்ச்சி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, துதிபலி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, துதிபலி செலுத்துங்க. சிலுவையினால் சுகவாழ்வு ஸ்தோத்திரம், சிலுவையினால் ஜெபவாழ்வு ஸ்தோத்திரம், சிலுவையினால் சுகவாழ்வு ஸ்தோத்திரம், சிலுவையினால் ஜெயவாழ்வு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, துதிபலி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, துதிபலி செலுத்துங்க. சிலுவையினால் சுகம் தந்தார் ஸ்தோத்திரம், சிலுவையினால் நீதி தந்தார் ஸ்தோத்திரம், சிலுவையினால் சுகம் தந்தார் ஸ்தோத்திரம், சிலுவையினால் நீதி தந்தார் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, துதிபலி செலுத்துங்க. எல்லாரும் கைத்தடிமா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, துதிபலி செலுத்துங்க. சிலுவையிலே வெற்றி தந்தார் ஸ்தோத்திரம், சிலுவையிலே ஜெயம் தந்தார் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். சிலுவையிலே வெற்றி தந்தார் ஸ்தோத்திரம், சிலுவையிலே ஜெயம் தந்தார் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காணிக்கைக்காக ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து தாரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மக்களுக்கு உண்டாவதாக. கொடுத்த ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் கொடுப்பதற்கு அவர்களுடைய வியாபாரங்கள், தொழில், வேலை, வருமானம், வீடு சகலமும் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக. வானத்து பலகைகளை திறந்து ஆண்டவரே குடும்பங்களை, அவர்களுடைய வேலைகளை, வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய மத்தியிலே ஸ்தோத்திரம் பாடல் பாடிய ஆராதனை செய்த அருமையான சகோதரி ஸ்டாரி கோல்டு அவர்களையும் பிசாட்சா அவர்களையும் கணவன்படியாக விரும்புகிறோம். வேறாயிரமா கலாரிட்டா அவர்கள் முன்னாடி வந்து அவர்களுக்கு சால்வை நீக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில் இந்த இடத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்தினதை குறித்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த அவர்கள் நம்முடைய மத்தியிலே வந்து ஊழியம் செய்வது நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி இன்னொரு
கனம் பண்ணுவார். கனம் பண்ணி இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ரொம்ப சந்தோஷம். வருகைக்கு பாடியதற்கு ஆராய்ந்ததற்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதுபோல நம்முடைய அன்பு சுவிசேஷகர் டேனியல் ராஜு அவர்கள் வந்திருக்கிறாங்க. நிர்வாக இயக்குனர் சென்னை ஸ்கோம்ஸ் என்று சொல்லி அவர்கள் சில காரியங்களை செய்து வருகிறார்கள். அவர்கள் ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அவங்க செய்தி கொடுத்ததாக கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே செய்தி கொடுக்க வந்திருக்கிறார்கள். ஜூன் மாதம் நம்ம ஊழியரைக்கத்தில் அவங்க செய்தி கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் தேவ திட்டத்தை நீதியை நிறைவேற்றுறதுல ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இல்லையா? அவங்க ஆஃபீஸுக்கு போனால் எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்களுக்கு சால்வை அணிவித்து கனம் பண்ணும்படியாய் நம்முடைய பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ஐயா அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இன்னும் உயர்த்துவார், இன்னும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கே மகிமை. இப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய செய்தியை நமக்கு கொடுப்பார்கள். இப்பொழுது நம்முடைய மத்தியிலே சுவிசேஷகர் டேனியல் ராஜ் அவர்கள் மீண்டும் கரங்களை தட்டி